அருமை. அப்போ கிரகச்சேர்க்கைங்கிற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கலாம். பொதுவா நாம நினைக்கிறது மாதிரி ஜாதக கட்டத்துல 2 கிரகங்கள் ஒரே வீட்ல இருக்கிறது மட்டும்தானே இது? இல்ல இதுக்கு வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? இந்த மூலம் சொல்றத பார்த்தா இது அதை விட ரொம்ப ஆழமானது. இது வெறும் 2 பேர் ஒரே அறையில இருக்கிற மாதிரி இல்ல. மாறாக 2 வெவ்வேறு ஆற்றல்கள் ஒன்னோட ஒண்ணு கலக்கும் போது ஏற்படுற ஒரு விதமான ஒரு ரசாயன மாற்றம் மாதிரி. ரசாயன மாற்றமா? ஆமா. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட குணம், ஒரு தனிப்பட்ட ஆற்றல் இருக்கு. உதாரணமா, செவ்வாய் ஒரு வேகமான துடிப்பான ஆற்றல்னா, சனி ஒரு மெதுவான நிதானமான ஆற்றல். இது ரெண்டும் சேரும்போது ஒரு மூணாவது முற்றிலும் புதிய ஆற்றல் உருவாகுது. ஓ! அப்போ இது ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது அதோட தனிப்பட்ட குணங்கள் மாறிடுமா? இல்ல 2ம் சேர்ந்து புதுசா ஒண்ணு உருவாக்குமா? அருமையான கேள்வி. அந்த மூலம் இது ஒரு நல்ல உதாரணத்தோட விளக்குது. இது வெவ்வேறு மசாலா பொருட்களை சேர்த்து ஒரு புதிய சுவைய உருவாக்குற மாதிரி. மசாலா பொருட்களா? ஆமா. மஞ்சள் தனியா ஒரு சுவை, மிளகாய் தனியா ஒரு சுவை. ஆனா 2ம் சரியான அளவுல சேரும்போது அது ஒரு ஹோல்டாம் புதிய தனித்துவமான அனுபவத்தை கொடுக்குது. அது மஞ்சளோட சுவையும் இல்ல, மிளகாயோட சுவையும் இல்ல. அது 2ம் கலந்த ஒரு புதிய சுவை. அதுபோல தான் கிரகச்சேர்க்கையும். அந்த மசாலா ஓமை இத ரொம்ப எளிதா புரிய வைக்குது. ஆனா எல்லா மசாலாக்களையும் ஒண்ணா கலந்தா சாப்பாடு நல்லா இருக்காதே. சில சமயம் காரம் அதிகமாயிடும். சில சமயம் சுவையே கெட்டு போயிடும். கரெக்ட். அது மாதிரி எல்லா கிரகச் சேர்க்கைகளும் நல்ல பலன்களை தருமா? இல்ல சவாலான விளைவுகளையும் ஏற்படுத்துமா? அதுதான் இதுல உள்ள முக்கியமான புள்ளி. சில கிரகங்களோட சேர்க்க அதோட குணங்கள் ஒண்ணுக்கொண்ணு ஒத்து போறதால மிகவும் நேர்மறையான சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்கும்னு மூலம் குறிப்பிடுது. ஓ! யோகம். ஆமா, இது ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர் உயர்வையும் வெற்றியையும் கொண்டு வரக்கூடியது. ஆனா சில கிரகங்களோட குணங்கள் ஒண்ணுக்கொண்ணு நேர்மாறா இருக்கும். நெருப்பும் தண்ணியும் ஒன்னா சேர்ந்தா என்னாகும்? சண்டை தான் வரும். அதேதான். அந்த மாதிரி சேர்க்கைகள் வாழ்க்கையில சில சவால்களை கொடுக்கக்கூடிய தோஷத்தை உருவாக்கும். ஆனா அந்த மூலம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. தோஷம்னா முற்றிலும் கெட்டதுன்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு சவால், ஒரு பாடம். அத சரியா கையாண்டா அது ஒரு மனுஷன மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போகும். இங்க தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. வாழ்க்கையில அந்த வியத்தக மாற்றங்கள, அந்த திருப்பங்களை ஏற்படுத்துற சில குறிப்பிட்ட சேர்க்கைகள பத்தி அந்த மூலம் பேசுது. உதாரணமா சூரியனும் புதனும் சேர்ற புதாதித்ய யோகம் பத்தி விரிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒருத்தருக்கு அபாரமான புத்திசாலித்தனம், பேச்சாற்றல், புகழ் எல்லாத்தையும் கொடுக்கும்னு சொல்லப்படுது. இது எப்படி வேலை செய்யுது? இதோட குறியீட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா இது எளிதா விளங்கும். ஜோதிட பார்வையில சூரியன்கிறது வெறும் நெருப்பு கோளம் இல்ல, அது ஆன்மாவை குறிக்குது. ஆன்மாவையா? ஆமா, ஒருத்தரோட சுய அடையாளம், அதிகாரம், தலைமை பண்பு இதையெல்லாம் குறிக்குது. அதே சமயம் புதன் அறிவையும் பகுத்தறிவையும் தகவல் தொடர்பையும், சொல்லப்போனா வியாபார திறமையும் குறிக்குது. சரி. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆன்மாவோட ஒளியும் அதாவது சூரியனும் அறிவோட கூர்மையும் அதாவது புதனும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும்? அவங்களோட சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கும். அவங்க பேசுறதுல ஒரு அதிகாரம் இருக்கும் இல்லையா? மிகச்சரியா. அதனாலதான் இந்த சேர்க்க ஒருத்தருக்கு மதிநுட்பத்தையும் நிர்வாக திறமையையும் பெரும் புகழையும் தருதுன்னு இந்த மூலம் விளக்குது. இதை இன்றைய காலகட்டத்தோட பொருத்தி பார்த்தா இது ஒரு சிறந்த தலைமை நிர்வாக அதிகாரியோட குணாதிசயங்கள் மாதிரி இருக்கு. ஒரு தெளிவான பார்வை அதாவது சூரியன், ம்ஹும். அத மத்தவங்களுக்கு திறமையா எடுத்து சொல்ற திறன் அதாவது புதன். ம். இந்த ரெண்டும் சேரும்போதுதான் ஒரு தலைவர் உருவாகிறார். இது கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒருத்தரோட புத்திசாலித்தனத்துக்கு புத ஆதித்ய யோகம் தான் காரணம்னு சொல்றது அவங்களோட சொந்த முயற்சியையும் உழைப்பையும் குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஆகாதா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த மூலம் இத விதி பயன்னு சொல்லல. மாறாக இது ஒரு உள்ளார்ந்த சாத்தியம், ஒரு பொட்டென்ஷியல்னு சொல்லுது. ஓ! ஒரு பொட்டன்ஷியல். ஆமா, புத ஆதித்ய யோகம் இருக்கிற ஒருத்தருக்கு இயல்பாவே புத்திசாலித்தனமும் பேச்சாற்றலும் இருக்கலாம். ஆனா அத அவங்க சரியான வழியில பயன்படுத்தலைனா, உழைக்கலைனா அந்த யோகத்தால எந்த பயனும் இல்ல. அப்போது ஒரு திறமைசாலிக்கு கிடைக்கிற ஒரு நல்ல தொடக்கம் மாதிரி. கரெக்ட். ஆனா அந்த போட்டியில ஜெயிக்கிறது அவரோட கையில தான் இருக்கு. சரி, புரிஞ்சது. இது மாதிரி வேற ஏதாவது நேர்மறையான சேர்க்கைகளை பத்தி அந்த மூலம் பேசுதா? ஆம், குருவும் சந்திரனும் சேர்ற கஜகேசரி யோகம் பத்தியும் அந்த மூலம் பேசுது. குரு ஞானத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் நன்னறிக்கும் அதிபதி. சந்திரன் மனசுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கற்பனை திறனுக்கும் அதிபதி. ஞானமும் மனமும் இணையும் போது என்ன ஆகும்?
ஒரு தெளிவான மனநிலை இருக்குமா? ஆமாம், ஒருத்தருக்கு ஆழமான புரிதலும் அமைதியான மனநிலையும் மக்கள்கிட்ட நற்பெயரும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இது ஒரு ஆலோசகர் அல்லது ஆசிரியரோட குணநலன்கள் மாதிரி. ஞானமும் அதை பிறருக்கு புரிய வைக்கிற உணர்வுபூர்வமான அணுகுமுறையும். இந்த யோகங்கள் ஒருத்தரோட உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொண்டு வர உதவுற சக்தி வாய்ந்த கருவிகளா அந்த மூலம் சித்தரிக்குது. ஓகே, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நேர்மறையான யோகங்களை பத்தி பேசணும். அதே சமயம் சவாலான சேர்க்கைகளை பத்தியும் அந்த மூலம் பேசுதுன்னு சொன்னீங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு கடினமான காலகட்டத்தை உருவாக்கி அதன் மூலமா ஒரு திருப்பத்தை கொடுக்கிற சேர்க்கைகள் இருக்குதா? ஆம், இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மூலம் குறிப்பிடுற ஒரு சவாலான சேர்க்கை சனியும் சந்திரனும் சேர்ற புனர்பூ தோஷம். புனர்பு தோஷம். சனி கிரகம் தாமதத்தையும் தடைகளையும் கர்மாவையும் கடின உழைப்பையும் குறிக்குது. அது ஒரு கடுமையான வாத்தியார் மாதிரி. மறுபக்கம் சந்திரன் மிக வேகமா நகரக்கூடிய உணர்ச்சிமயமான மென்மையான கிரகம். ரெண்டும் நேர் எதிர் மாதிரி இருக்க. ஆமா, இப்போ நினைச்சு பாருங்க, வேகமும் தாமதமும் உணர்ச்சியும் கட்டுப்பாடும் ஒரே இடத்துல சந்திச்சா என்னவாகும்? மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் இல்லையா? ஒரு பக்கம் வேகமா போகணும்னு தோணும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்னு பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். மிகச்சரியா. இது முடிவெடுக்கிறதுல சிரமத்தை, தேவையில்லாத கவலையை ஏற்படுத்துமா? கரெக்ட். அந்த மூலம் சொல்றது என்னன்னா, இந்த சேர்க்கை ஒருத்தருக்கு மனரீதியான சவால்களை கொடுக்கக்கூடும். உறவுகள்ல தாமதம் அல்லது திருப்தியின்மை, வாழ்க்கையில எல்லாமே தாமதமா நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படலாம். ஆமா, நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் தாமதமா நடக்குதுன்னு. அந்த உணர்வோட ஜோதிட வடிவம் தான் இதுன்னு மூலம் சொல்லுது. ஆனா இங்க தான் அந்த திருப்பம் வருது. அது என்ன திருப்பம்? இந்த சேர்க்கை ஒருத்தர ஆழ்ந்த சுய பரிசோதனைக்கு தள்ளுது. தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையோட ஆழமான அர்த்தங்களை தேடத் தொடங்குறாங்க. ஓ, சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு பின்னாடி ஓடுறத விட்டுட்டு நிலையான அமைதியை தேடுறாங்க. இது அவங்கள பக்குவப்படுத்தி ஒரு ஆழமான ஆன்மீக வளர்ச்சிக்கு அழைச்சிட்டு போகும். ஆக ஒரு கடினமான காலகட்டம் கடைசியில ஒரு ஆழமான நிலையான மாற்றத்துக்கு வழிவகுக்குது. அப்போ தோஷங்கிறது ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு உருமாற்றத்துக்கான வாய்ப்புன்னா அந்த மூலம் சொல்லுது. அருமையான ஓமை. அதுதான் அதோட சாராம்சம். இது ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறுற மாதிரி. அந்த உருமாற்ற காலம் கடினமா இருக்கலாம், ஆனா அதோட விளைவு ரொம்ப அழகானது. கரெக்ட். சவால்கள் இல்லாம வளர்ச்சி இல்லைங்கிற வாழ்க்கையோட ஒரு அடிப்படை தத்துவத்தை தான் இந்த சேர்க்கைகள் குறியீடா உணர்த்துது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். தலைப்பிளைய சூட்சுமங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. அப்படியென்றால் இந்த கிரகங்கள் சேருதுங்கிறது மட்டும் முக்கியமில்ல, அதுல நாம கவனிக்க வேண்டிய வேறு சில நுணுக்கமான விஷயங்களும் இருக்கு இல்லையா? மிகச்சரியா. நீங்க கேட்டதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளி. அந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிரக சேர்க்கையோட பலனை மேலோட்டமா பார்க்கக்கூடாது. ஓ, புத ஆதித்ய யோகம் இருந்தா எல்லாரும் புத்திசாலியாகிட மாட்டாங்க. இத ஒரு பெரிய படமா பார்த்தா அந்த கிரக சேர்க்கை எந்த வீட்ல, அதாவது பாவத்துல மற்றும் எந்த ராசியில நடக்குதுங்கிறது மிக மிக முக்கியம்னு மூலம் வலியுறுத்துது. வீடு ராசி ரெண்டுமே முக்கியமா? ஆமா, ஜாதகத்துல 12 வீடுகள் இருக்கு. ஒவ்வொன்னும் வாழ்க்கையோட ஒரு குறிப்பிட்ட பகுதிய குறிக்குது. உதாரணமா தொழில், திருமணம், செல்வம், ஆரோக்கியம்னு. ஓ, அப்படியென்றால் ஒரு நல்ல யோகம் தவறான வீட்ல அமைஞ்சா அதோட பலன் முழுசா கிடைக்காதா? உதாரணமா அந்த புத ஆதித்ய யோகம் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும்னு சொன்னோமே, அது ஒரு பலவீனமான வீட்ல அமைஞ்சா என்ன ஆகும்? அருமையான கேள்வி. மூலம் இதுக்கு ஒரு நல்ல உவமைய கொடுக்குது. உங்ககிட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஃபெராரி கார் இருக்கலாம். சரி. அதாவது புது ஆதித்ய யோகம் மாதிரி ஒரு கிரக சேர்க்கை. ஆனா நீங்க அத ஒரு மோசமான குண்டுங்குழியுமான கிராமத்து சாலையில, அதாவது பலவீனமான வீட்ல ஓட்டினா அந்த காரோட முழு வேகத்தையும் திறமையும் உங்களால பயன்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. அது வெறும் ஷோபீஸ மட்டும்தான் இருக்கும். அதே போல ஒரு சக்தி வாய்ந்த யோகம் ஜாதகத்துல ஒரு பலவீனமான வீட்ல அமைஞ்சா அதோட முழு பயனையும் அந்த நபரால அனுபவிக்க முடியாது. இது திறமை இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காத நிலை மாதிரி. ஓ, புரியுது. ஒருத்தருக்கு நல்ல பாடுற திறமை, அதாவது யோகம் இருக்கலாம். ஆனா அது வெளிப்படுத்த சரியான மேடை, அதாவது சரியான வீடு கிடைக்காம போறது மாதிரி. இது விஷயங்களை இன்னும் செக்கலாக்குது, ஆனா இன்னும் துல்லியமாக்குது. அப்போ ராசியோட பங்கு என்ன? ஒரு சேர்க்கை மேஷ ராசியில இருக்கிறதுக்கும் துலாம் ராசியில இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டா? நிச்சயமா உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கு.
செவ்வாய் ஆளக்கூடிய மேஷம் ஆற்றல் மற்றும் ஆக்ரோஷத்தோட சின்னம். சுக்கிரன் ஆளக்கூடிய துலாம் சமநிலை மற்றும் ராஜதந்திரத்தோட சின்னம். இப்போ செவ்வாய் மற்றும் சூரியன் மாதிரி 2 நெருப்பு கிரகங்கள் நெருப்பு ராசியான மேஷத்துல இணைஞ்சா அதோட ஆற்றல் பன்மடங்கு பெருகும். அது ஒருத்தர மிக துணிச்சாலான வீரராகவோ அல்லது முன்கோபக்காரராகவோ மாத்தலாம். ஓ அப்படியா? அதே சேர்க்க அமைதியான துலாம் ராசியில இருந்தா அந்த ஆற்றல் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டு ராஜதந்திர வழியில பயன்படுத்தப்படலாம். இதுல இன்னொரு ஆழமான நுணுக்கம் இருக்கு. ஒரு கிரகம் அந்த ராசியில எவ்வளவு வலிமையா இருக்குங்கிறதும் முக்கியம். வலிமையா? ஆமா, கிரகங்கள் சில ராசிகள்ல ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கும், அதாவது ரொம்ப வலிமையா இருக்கும். சில ராசிகள்ல நீசமா, அதாவது பலவீனமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு உச்சமான குருவும் உச்சமான சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்குனா அதோட பலன் அபரிமிதமா இருக்கும். ஆனா அதுவே நீசமான கிரகங்களால உருவானா அந்த யோகம் இருந்தும் அதோட பலன் ரொம்ப குறைவாதான் இருக்கும். ஆக கிரகம், வீடு, ராசி, கிரகத்தோட வலிமை இது நாளும் சேர்ந்தே ஒரு சேர்க்கையோட உண்மையான பலனை தீர்மானிக்குது. இதுதான் அந்த மூலம் சொல்ற சூட்சுமம். சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன செய்தி இருக்கு? இந்த மூலத்தோட கருத்துக்களை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த மூலம் சொல்றது என்னன்னா, இவை வெறும் ஜோதிட விதிகள் மட்டும் அல்ல, வாழ்க்கையோட சில வடிவங்களை, பேட்டர்ன்ஸ புரிஞ்சுக்க உதவுற ஒரு கருவி. பேட்டர்ன்ஸ்? ஆமா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சில உள்ளார்ந்த பலங்கள் மற்றும் பலவீனங்கள் இருக்கு. சில விஷயங்கள் நமக்கு இயல்பா வரும், சிலவற்றில நாம போராட வேண்டியிருக்கும். இந்த கிரக சேர்க்கைகள் அந்த உள்ளார்ந்த வடிவங்களுக்கான ஒரு குறியீடு வரைபடம் மாதிரி. ஆற்றல் காலநிலை, அதாவது எனர்ஜெட்டிக் வெதர், இந்த வார்த்தை நல்லா இருக்கு. அதாவது நீங்க புயல் வீசுற நாள்ல பிறந்தவரா இல்ல அமைதியான வெயில் காலத்துல பிறந்தவராங்கிற மாதிரி ஒரு விஷயமா இது? ஆமா, அது மாதிரிதான். இத வச்சு பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த வடிவங்களை புரிஞ்சுக்கிறது வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க உதவுமா? ஒருத்தருக்கு சவாலான புனர்பூ தோஷம் இருக்குன்னு வச்சுக்குவோம். என் வாழ்க்கை முழுசும் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு முடங்கிட வேண்டுமா? இல்ல. இந்த மூலம் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு மனரீதியான போராட்டங்கள் வர வாய்ப்பிருக்கு. ஆனா அதை கடந்து போனா மிகப்பெரிய ஆன்மீக பக்குவம் கிடைக்குங்கிற புரிதல் எது கொடுக்குது. ஓ, இது எதிர்காலத்தை கதைக்கிடுகிறோன்ற ஒரு வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு. கரெக்ட். இது எதிர்காலத்தை துல்லியமா கணிக்க முடியும்னு சொல்லல. மாறாக உங்க பயணத்தோட தன்மை எப்படி இருக்கலாங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டிய போல இது செயல்படக்கூடும்னு சொல்லுது. அப்படி என்றால் இது ஒரு சுய விழிப்புணர்வு கருவி. நம்ம பலங்களை எங்க முதலீடு செய்யறது, நம்ம சவால்களை எப்படி பக்குவமா எதிர்கொள்றதுன்னு புரிஞ்சிக்க இது உதவக்கூடும். இது விதி இல்ல, ஒரு வழிகாட்டி. மிக சரியா. உங்க காரோட என்ஜின் சக்தி வாய்ந்தது, ஆனா பிரேக்குகள் கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மாதிரி. ஆமா. அது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கவனமா ஓட்டுவீங்க இல்லையா? அந்த வகையான ஒரு புரிதலை கொடுப்பதுதான் இதோட நோக்கம். அந்த மூலம் முன்வைக்குது. அப்போ இன்னைக்கு நாம பேசுனல ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். நீங்க பகிர்ந்துகிட்ட மூலத்தோட அடிப்படையில கிரக சேர்க்கைங்கிறது வெறும் 2 கிரகங்கள் சந்திக்கிறது மட்டும் இல்ல, அது ஆற்றல்களோட ஒரு ரசாயன கலவைங்கிறத பார்த்தோம். வாழ்க்கையில திருப்பு முனைகளை தரக்கூடிய பூ ஆதித்ய யோகம், கஜகேசரி யோகம் போன்ற நேர்மறை சேர்க்கைகள் மற்றும் புனர்பூ தோஷம் மாதிரி சவாலான ஆனா உருமாற்றம் தர சேர்க்கைகள் பத்தியும் விரிவாக பேசணும். கடைசியா ஒரு சேர்க்கையோட உண்மையான பலனை அறிய அது எந்த வீட்ல எந்த ராசியில இருக்கு, கிரகங்களோட வலிமை என்னங்கிற மாதிரி நுணுக்கங்கள் ஏன் முக்கியங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இது இந்த விஷயத்தை ஒரு முழுமையான புதிய கண்ணோட்டத்துல பார்க்க வைக்குது. ஆம், இந்த மூலம் கிரகங்களோட ஆற்றல்கள் ஒன்னிணைஞ்சு வாழ்க்கை முறைகளை உருவாக்குற ஒரு அமைப்பை நமக்கு அறிமுகப்படுத்துது. இது வெறும் கணிப்புங்கிறத தாண்டி பிரபஞ்சத்துக்கும் மனித வாழ்க்கைக்கும் இடையில உள்ள ஒரு தாள லயத்தை புரிஞ்சுக்கிற முயற்சி மாதிரி தெரியுது. இது உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை விட்டு செல்லுது. நீங்க ஜோதிடத்தோட நுட்பங்களை நம்பினாலும் நம்பலேனாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையோட முக்கிய திருப்பு முனைகளை வரையறுத்த சேர்க்கைகள் எவை? அது கிரகங்களா இருக்க வேண்டியதில்ல, அது மனிதர்களா இருக்கலாம், வாய்ப்புகளா இருக்கலாம், அல்லது நீங்க படிச்ச ஒரு புத்தகமா சந்திச்ச ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். உங்க லட்சியம் ஒரு தடைய சந்திக்கும் போது என்ன நடக்குது, அல்லது உங்க படைப்பாற்றல் ஒரு சரியான வாய்ப்பை கண்டறியும் போது என்ன நிகழுது, அந்த தருணங்கள் தான் உங்க கதையோட உண்மையான கிரகச் சேர்க்கைகள். சற்று யோசிச்சு பாருங்க.